பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகம், புதுச்சேரி, கேரளா உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணமும் பரிசு பொருட்களும் என 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் அதிக அளவு ரொக்கமும் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் அமைக்கப்பட்ட 7470 தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கை சோதனையில் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக விநியோகிக்க எடுத்து செல்லப்பட்ட ரொக்கம், மதுபானம், போதைப் பொருட்கள், தங்கம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 1445 கோடி ரூபாய் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழகத்தில்தான் அதிகபட்சமாக 105 கோடி ரூபாயும், 166 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமும், 308 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 152 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும், 130 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2021 நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மொத்தம் 1030 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2026 தேர்தலில் அதன் மதிப்பு 40.14% அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது.